Cyber Crime Awareness Rally 2026 திரு ஏ அருண் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கும் திரு ஜி கார்த்திகேயன் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் ஐசி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவர்களுக்கும் டாக்டர் என் ஸ்ரீநாதா ஐபிஎஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் செல் மற்றும் திரு எஸ் ஆரோக்கியம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் திருமதி வி கீதாஞ்சலி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு எம்என் விஸ்வநாத் ஜெயன் அடிஷனல் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் செல்வி ஜி ராகவி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு எஸ் வெற்றிவேந்தன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மற்றும் இந்த ரேலியில் கலந்துக்க வருகை தந்துள்ள மாணவ மாணவிகள் பிரஸ் மீடியா மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேயை பார்த்து பயப்படுறத விட ஏஐயை பார்த்து பயப்படுறது தான் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா இப்போ இந்த 90 கிட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோட்டோவை பார்த்துட்டு மேட்ரிமோனியரில் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்ளை பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி நிறைய வாங்கி கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஏஐயில் ஃபேக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து மேட்ரிமோனியல் அண்ட் ரொமான்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க, காதல் திருமண மோசடி அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்லாம் வீடு புகுந்து திருடிட்டு இருந்தானுங்க, இப்போ வீடியோ காலில் வந்து திருடுறானுங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு பயம்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், லோன் ஆப், ஐடென்டிட்டி திஃப்ட், இந்த மாதிரி நிறைய இந்த சைபர் கிரைமில் வருது. பட் இப்போது சார் சொன்னாங்க, ஸ்ரீநாதா சார், இதை வந்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 164 கேசஸ் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரைம் பண்ணவங்களை பிடிச்சிருக்கோம். ஸோ 300 crores மேலே இது பண்ணியிருக்காங்க. அதில் சில காசுகளை மீட்டு மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கோன்ட்டு. ஆனால் பட் இப்போ தான் சொன்னாங்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, இந்த க்ரைம் வந்து கண்டுபிடிக்கிறது நாட் ஈஸி. ஏன்னா எங்கேயோ இருந்து ஒருத்தவங்க இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி கார்டை வச்சுட்டு நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு. ஸோ இந்த க்ரைம் அதிகமாக நடக்கிறது எதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கையில் இருக்க இந்த ஃபோனில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் ஏதேதோ ஆப்பெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. இந்த ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் வருது அதுக்குள்ளே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த க்ரைம் பண்ணுறோன்னு உடனே பார்த்தீங்கன்னா யூ ஆர் த வின்னர் ஆஃப் த லக்கி ப்ரைஸ், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி வந்திருக்கு, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூ ஓன் த கேஷ் ப்ரைஸ், யூ ஓன் த லக்கி ப்ரைஸ் அப்படின்லாம் லிங்க் அனுப்புகிறாங்க. ஸோ சும்மா நம்ம இப்படி இந்த பஜ்ஜி போடுறத பண்ணிக்கிட்டே ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கும் ஒரு ஆசை வந்துட்டு அடிக்ட் ஆகி அதை போய் டக்குன்னு அமுக்கிறது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னோடனே நம்ம ஆளுங்களும் உடனே ப்ரைஸ் மணி வரும், கேஷ் மணி வரும்ன்ட்டு இந்த கேம் ஷோவில் அலைஞ்சிக்கிட்டு இந்த பஸர் அமுக்குவாங்க. அந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் அமைக்கிறது. அது பார்த்தா அவன் வேறு ஒரு ஐடென்டிட்டியிலேருந்து எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணி இருக்கிற காசையும் டீப் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத ரொம்ப ஜாக்கிரதை அவேர்னஸோட பொதுமக்கள் நாம் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபோனில் உங்களுடைய அக்கௌண்ட்டு காசு தரப்போகிறோம், நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வரும், ஒரு ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்லாம் எதனா கேட்டாங்கன்னா உடனே கொடுக்காம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கிறத நம்ம மேக்ஸிமம் தடுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1930. அது மட்டும் இல்லை, www.cybercrime.gov.in வெப்சைட்டும் இருக்குது. ஸோ மக்களாகிய நம்ம எல்லாருமே அவேர்னஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த சைபர் கிரைமை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த அவேர்னஸை நல்ல முறையில் நடத்துறதுக்காக இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் மீண்டும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தாலும் சில்லென்று செவிகளுக்கு நகைச்சுவை உணர்வுகளோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் நடிகர் திரு சந்தானம் அவர்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை மற்றும் பேரணியில் கலந்து கொள்ள உள்ள மாணவ மாணவியர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வாக நினைவு பரிசினை வழங்கும் தருணம் இது. பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு மக்களாகிய நம்ம வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அந்த அவேர்னஸை வலியுறுத்தி தான் இந்த ரேலி நடத்துகிறாங்க. ஸோ நான் அதான் இப்போ சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அப்புறம் கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு
இந்த கடையில் பார்த்துருப்பீங்க வாழைக்காய் பச்சடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை அந்த க்ரைம் பண்ணுறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்க்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோன்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களாகி நம்ம எல்லாரும் இந்த சைபர் கிரைம் கம்மியாகிறதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி 2026 நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? டிஜிட்டல்ஸில் என்னுடைய இவங்க கசின் வீட்டில் ஒன்று நடந்துருச்சு. என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடிபி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே காசு போயிடுச்சு. அப்போ அவங்க பையன் ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது ஸ்கூலில் இருந்த பையனுக்கு ஏதோ ஓடிபி கேட்டு அவங்க கிளாஸ் மாஸ்டர் வந்து மேக்ஸ் மாஸ்டர் அடித்தா அவனை பிடிச்சி திட்டியிருக்காங்க, ஏன்டா எவ்வளோ பேர் ஃப்ராடுங்க இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஸ்கூலில் அவங்க பையனை வந்துட்டு அப்புறமா திட்டி அமைச்சிருக்காங்க, போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு 90 கிட்ஸ் அவர் இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்டெல்லாம் அமைச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஏஐயில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே நடக்குது. அதான் சொல்கிறார் சார், இவ்வளோ க்ரைம்ஸ் 3000 கிட்ட நடந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் அவேர்னஸோடு இருக்கணும். அதுக்கான ஒரு ரேலி தான் இது. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இனி நம்ம இது சிட்டியில் இந்த மாதிரி க்ரைம் அதிகமாக நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட நிற்கணும். தேங்க்யூ சார். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்னபடி நான் சில 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது சட்டத்தில். யாருமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் போலீஸ், மும்பை போலீஸ் அல்லது சிபிஐ அல்லது இடி அல்ல வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் அல்லது யார் இருந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து வெளியிலேருந்து வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக லோக்கல் போலீஸுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். 1930 ஒரு ஆப் இருக்கும், அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு. என்னன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும், இங்கே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நடத்திட்டு இருக்கோம், மாதத்துக்கு வந்து 40% 50% ரிட்டர்ன் வருது, நீங்கள் வந்து 1 லட்சம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் அப்படியே வந்துடும், உட்காந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், வேலையை செய்ய தேவையே இல்லை, அப்படி இந்த மாதிரி மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வருது. அது கண்டிப்பாக நம்ப வேண்டாம், நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அது வந்து நம்பிட்டு பணம் அனுப்பாதீங்க. யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு அப்படி வந்து இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம சென்னை பெருநகர காவல்துறை உள்ளே வந்து போன வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு இந்த பேர்லேயே ஒரே ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் 24 கோடி 24 crore ஒரே நபர் வந்து எழுந்திருக்காங்க. இது வந்து த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட், ட்ரேடிங் ஃப்ராட் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வந்து பண்ணுவாங்க. அதனால் இது ரெண்டில் வந்து நம்ம பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன டவுட் உடனே ஒரே ஒரு இது வந்து நமக்கு வந்து என்ன ரொம்ப நல்லா இருக்கோ, நம்பவே முடியல, இவ்வளோ நல்லா இருக்குமே அப்படி தோணா கண்டிப்பாக உடனே வந்து நீங்கள் நடவடிக்கை அதை ஆக்ட் பண்ணாதீங்க, பணம் அனுப்பாதீங்க, அதை கிளிக் பண்ணாதீங்க. வெரிஃபை பண்ணி இப்போ இன்டர்நெட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து டிசிபி சைபர் கிரைம் பேசுகிறேன் சென்னை சிட்டிலேருந்தோ, நீங்கள் வந்து உடனே இது கொடுங்க, இது டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படி கேட்டால் நீங்கள் வந்து ஆன்லைனில் உடனே செக் பண்ணி டிசிபி சைபர் கிரைம் சென்னை சிட்டி அப்படி போட்டாலே யார் அவங்க பேர், மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும், நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் நபர் வந்து ஏதாவது ஒரு கேட்டால், இன்ஃபர்மேஷன் கேட்டால், வேறு ஏதாவது உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக நம்பாதீங்க, வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்து சார், இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 267 வழக்கு பதிஞ்சு 66 குற்றவாளி பிடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ கடந்த கால ஆன்லைன் குற்றவாளிகள் இருக்காங்களா, சைபர் குற்றவாளிகள், அவங்கள எப்போ பிடிக்க போகிறோம், அதுக்கான நடவடிக்கை என்ன சார்? அதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பெரிய ஒரு இது வந்து எல்லா குற்றவாளிகள் மெஜாரிட்டி வந்து அதர் ஸ்டேட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் வெளிநாட்டிலேயே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க நான் யூஸ் பண்ண எல்லா நம்பருமே ஃபேக் மொபைல் நம்பர், என்னோட பேரில் இருக்கலாம், உங்களோட பேரில் இருக்கலாம், ஏதோ நீங்கள் பழைய நம்பர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை ஆதார் கார்டு ஏதோ ஒரு இதுக்கு வந்து மிஸ் ஆகிட்டு அவங்க கையில் போயிட்டு அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க மொபைல் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் நார்மல் ஃபோன் வந்து நார்மல் அந்த நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் வேறு இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா நபர் இங்கே தான் இருக்காங்க, பட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வேறு எங்கே தான் ஆப்ரேட் ஆகுது.
இதனால வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இருந்தாலும் நம்ம கமிஷனர் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதர் ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம சைபர் கிரைம் டீம் மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. சார் இப்போ ஆன்லைனில் இதுக்கு அந்த நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் இருக்கா சார்? இப்போ கூகுளோ இல்லை இப்போ இன்ஸ்டாவோ அந்த மாதிரி நிறுவனங்கள் ஃபாரின்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டால் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வி. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க நிறுவனங்கள், அவங்கக்கிட்ட நம்ம செட்டப் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிக்வெஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கிறதோ இதில் ரொம்ப ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். சில டைமில் இது வந்து டைம் டிலே ஆகிறதுனால குற்றவாளிகளும் தப்பிக்கிற வாய்ப்பு நிறைய வாட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். இது ஒரு சேலஞ்சிங். பட் இருந்தாலும் நம்ம இது பற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ சார். இல்லை வேண்டாம், அவேர்னஸ்க்காக வந்துருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது இப்போ இல்லை வேண்டாம், தேங்க்ஸ். இல்லை இது அஸ்வத்தமன் டைரக்ஷன் இல்லை இல்லை, ஏதோ இப்போ அது வேண்டாம், அவேர்னஸ்க்காக வந்துருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ்.